அப்படி சேலை பார்த்தா பல பலன்னு மின்னும் போதே நினைச்சேன் இங்க இருக்கிற ஆள் இல்ல அப்படியே நினைச்சேன் வேலை சிக்குமுடி போடுவேன் நினைச்சியா சிக்குமுடி போடுவா என்னடா உனக்கு போதா காலமாடா மாறு உன் காலடி மண்ண அலனுமா என்ன வரவானேக்கா அவனாச்சு நீ ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படி தெய்வத்திற்கு மகளாக விளங்கக்கூடிய என் மேலடி அம்மா தெய்வ குஞ்சலி தெய்வ குஞ்சலி தெய்வ குஞ்சலி தெய்வ குஞ்சலி ஓ அம்மாவுக்கு பேரை பாரு உன் பொண்டாட்டி பேர் வச்சிருக்கியா அம்மா பேரை பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி பேரு மங்கினு உன் சின்னம்மா பேரு கிங்கினு வச்சிருக்கியா என் பொண்டாட்டி பேரு மங்கினி என் மோ பேரு கிங்கினியா ஓ நீ ஜோசியம் பாக்குற போறோம்னா ஆமாண்டா அப்பா அப்படி தெய்வ குஞ்சலில் அருந்தாய் தெய்வ குஞ்சலில் எப்படி அருந்தாய் நான் யார மணந்தேன் நான் எதுக்காக மணந்தேன் யாருக்கு என்ன பரிசா கொடுத்தாங்க பாரி கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமானாகப்பட்டவர் நெற்றி கண்ணுல 6 பொறி தோன்றியது. ஓ 6 பொறி. ஆமா. அந்த 6 பொறியும் ஒரு சரகட பொய்கையில 6 கமலத்துல ஒரு பொறியா ஓடி ஊந்தது. ஆஹா ஒரு பொறியா. ஆமா 6 கமலத்துல விழவும் அந்த 6 பொறியும் 6 குழந்தையா உருமாற. அப்ப 6 குழந்தையாக உருமாறி. ஆமா 6 குழந்தையும் அங்குமங்கு தழுவி விளையாடி கொண்டிருந்தது. ஆமா அந்த கார்த்திகை பெண் இந்த குழந்தையெல்லாம் தூக்கி வளர்க்கிறாங்க. ஆமா 6 பிள்ளை ஒரு தாய் வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அது என்ன செய்தாங்க? அந்த கைலாய பார்வதியுடைய உலவாசல கூட உமா மகேஸ்வரி இந்த 6 குழந்தையும் கட்டி பிடிச்சாங்க. கட்டி அணைத்தாங்க. கட்டி அணைந்த உடனே ஒரு உருவம் ஒரே உருவம் 12 6 தலை 12 கரம் 12 கரம். ஆமா ஒரு மாதிரி எதற்காக வச்சாங்க? அந்த அரக்கர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு படைச்சாங்க. ஓஹோ அரக்கர் அட்டுடன் தாங்கவில்லை. எங்க அப்பா கிட்ட வந்து எல்லாரும் சண்டை சொல்லுவது, தேவலகத்துல கைப்பற்றுவது அப்படின்னு போய் சிவலகத்தை விடுவது, முறையிடுவது. ஆமா ஆறுமுகனை இப்படி விட்டாங்க. ஆறுமுகா தாரகாசுர சிங்கமுக வேலுகோப இப்படி எத்தனையோ சூரர்கள் இருக்காங்க. அவங்கள சம்பாரம் செஞ்சுட்டு வா அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே இவர்களை கொண்டா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு எனக்கு என்ன லாபம் அப்படி கேட்டாரு ஆறுமுகன். சரி இவர்கள் அழிக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் மகள் இருக்காங்களே தெய்வாலை எனக்கு பரிசா அழைக்க வேண்டும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ பரிசா கொடுக்கணும். ஆமா திருமணம் செய்ய வேண்டும். சரி அந்த எல்லா அசுரங்களையும் அழித்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. வேலை எடுத்து போனாரு, வேலை எடுத்தாரு, சூரசம்காரம் செய்தாரு, வந்தாரு. என்ன பரிசாக அவர் கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் அழுவுறா? நல்ல விஷயம் தான் கல்யாணம் பண்றது. என்ன நீ காட்டு கோயில நீ பண்ண போற? அட என்னடா இது தள்ளுங்களாடா. ஏமா நீ அழுவுறியா? அந்த ஊரை பழிச்சு காட்டியா நீ? ஆரம்பிச்சு அவ்வாக்களை வந்து முடிச்சாடா உன் பேரு. இல்லம்மா அரியலூர் போகணும், வெண்ணரம் போகணும், முண்டியம்பாக்கம் போகணும். எதுக்கு? சேத்தாத்தூர் போகணும். எதுக்குடா? நெய்வேலியா இருக்கு ஆளா? எதுக்கு ஆளா? அப்படியே மண்ணள்ளி கல்ல விட்டு உன் கொட்டையை பிடிச்சி பேஞ்சிடுவான். பூரா கொட்டையிலே நான் கரும்பாலையா சொன்னேன். என்ன தாலி கட்டைய ஆறுமுகல காலண்டி அம்மா காலண்டி அம்மா காலண்டி அம்மா போர்னு போட்டு ஒரு வேலை எங்கன்னா போயிட்டானா அவனு நான் வேஷம் கட்டலாம். அம்மா அவனு அந்த ஆறுமுகம் என்ன விட மாட்டான். இல்ல
இந்த கல்ல போட்டு சாண்டானாக்க ஆரம்பங்க அவனு என்ன விட மாட்டான் சூற வேடம் கட்டிட்டு போட்டு ஒரு 4 கூட குட்டிடாண்டி அம்மா. ஒருவேளை தோப்பு கோயில முருகனா இருப்பானாரா? தோப்பு கொஞ்சம் முருகனா? ஏன் தோப்பு கொஞ்சம் முருகன் எங்கேயா வரான்? முருகனை காணன்றியா? படுத்த கணக்கு கூட வேற ஆளக்காரண்டி அம்மா, ஆளக்காரண்டி அம்மா, ஆளக்காரண்டி அம்மா, ஆளக்காரண்டி. 2 பேரும் ஒன்னாவா படுத்துறாங்க? ஓ இல்ல ஏய் இந்த அம்மா இங்க படுத்திருந்தாங்க. அவங்க தருமல்ல படுத்திருந்தாரு உங்க வீட்டுக்காரரு. ஓ அப்படியா? சரி விடு. அடே எங்க இருந்த ஆள கண்டுபிடிக்க புடி. வெடிதே இருக்கு. என்ன வெடி? சீ அடி அடி பாத்தடி அம்மா, பாத்தடி அம்மா, அடி பாத்தடி அம்மா, பாத்தடி அம்மா, நான் பாத்தடி அம்மா, பாத்தடி அம்மா, பாத்தடி அம்மா, பாத்தடி அம்மா, நான் பாத்தடி அம்மா. என்னடா பண்ணி பணத்துல நீ என்ன பண்ணா? பார்த்தனடி அம்மா, பார்த்தனடி அம்மா, நான் பார்த்தனடி அம்மா, பார்த்தனடி அம்மா, நான் பாடினா. நான் பாகலடி அம்மா, பாகலடி அம்மா நான் பாடினா. எலுமிச்ச மரத்தை எடுக்கிட்டா வேணாம் தாயே, ஓம் தாயே. பார்த்தனடி அம்மா, பார்த்தனடி அம்மா, பார்த்தனடி அம்மா, பார்த்தனடி அம்மா, அந்த பாலமுருக காலடியா பார்த்தேன். கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா, கண்டலடி அம்மா. கண்டடி அம்மா, கண்டடி அம்மான்னா காணலடி அம்மா, காணலி அம்மான்னா நீ என்னத்த காண? அது கண்டடி அம்மா, கண்டடி அம்மா, அந்த காத்தி எங்க காலடிய அந்த காத்தி எங்க காலடிய போய் வைத்து மாதிரி இந்த சளியா இல்லடா. ஆய்வு பிடிச்ச உடனே ஒரு சொட்டு சளி இல்லடா. சொட்டு மூத்த விட்டா போல இருக்க எருப்பு நாத்த அடிக்குது. ஆய்வு பிடிச்சியா? சொட்டு மூத்த விட்டா எருப்பு நாத்த அடிக்குதா? என்ன பாத்துற? என்ன பண்ணாதரா? நான் பாரு 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 எழுத்து பாக்குறேன். நீ இப்படி தூக்கின்னு பாரு பாருன்னியா? நாரா வெத்தலை வாங்கி போடலாமான்னு பாரு பாரு பாருடி. ஸ்ரீராமத்து பழனிவேலி தூங்கறதுக்குதா 2 தாம்பளம் வாங்கினாய். ஆனா நான் உனக்கு வந்த வாழ்வு யாருக்கும் வரவில்லையே. அவன் வாய் தோட்ட கீழே கட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் நீ விஷம் கண்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். இதுக்கும் 35,000 உனக்கு. தாம்பளத்தை வாங்கிட்டு அன்னிமாட்டத்தை வைக்கிறதுன்னா, கூத்தாட்டலுக்கு சேர்த்துக்கு அனுப்புவார்த்தா, பெற்றுக்கு அனுப்புவார்த்தா, தலைவி நினைச்சிட்டு ஆள் சேர்ந்துங்க ஆளு லைட்டு போடலாம், லைட்டு சீர் பண்ணுறதுன்னா என்ன கொடுத்து வச்ச மகராஜா. ஆனா அந்த ஆளுக்கு 30, 40, 50,000 சம்பளம், மௌனுக்கு சம்பளம், மருமகளுக்கு சம்பளம், வாரி எங்கெல்லாம் கொட்டாலும் கடவுளே. ஆனா இம்மா சம்பாதிச்சுட்டு வள்ளூர் பசங்கள்லாம் போய் அவங்க சத்தத்துல வள்ளார் கோயில திங்கலாம். வள்ளலார் கோயில ஓய்ச்சுவர் வாங்கி சாப்பிட்றேன். நானும் இங்க என்ன பத்து தேங்காய் உடச்சு வைப்போம். சரி விழுந்து நம்ம சட்டி வச்சுன்னு பார்த்தா அந்த தேங்காய் தூக்கி எண்ணெய் அடி பொண்டாடிக்கு தர கொடுத்துட்றான்ப்பா ஆளு. ஸ்ரீராமத்து பழனி. அப்புறம் என்ன செய்யறான்? காலைல 4 தேங்காய் நான் உடச்சி வைக்கிறான். கப்புன்னு வாரி எடுத்து போய் வீட்டுல சட்டி சுட்டுக்கலாம். அம்மா 2 தேங்காய் கிஞ்சி வச்சு 2 எடுத்துன்னு போறது இல்லையம்மா. ஒண்ணுதான். ஏன் ஒண்ணு இங்கே குறைஞ்சிடுறான். இங்கே
தேங்காய் கேக்க போட்டு படலூர் அன்னைக்கு நிக்கிறான் இல்ல வாழி நிறைய தேங்காய் கடந்து அந்த கிருஷ்ணா பேக்கர்ல விக்கிறாண்டி அம்மா தேங்காய் கேக் வேற போடுறான் தேங்காய் வந்து ஒரு நாளைக்கு 2 தேங்காய் ஒரு தேங்காய் என்எல்சி உள்ள அந்த போட்டாதான் வாங்கிட்டு வந்து தரல வீட்டுல அந்த தேங்காய் கேட்காது சரி அதையாவது கொண்டாந்து கொடுத்தாங்க நான் பாவம் பண்ணி பார்த்து ஏடா புடுக்கா ஒரு கேக் 5 ரூபாடா அது உண்மைதான். நம்ம சும்மா சொல்றாங்க. அப்படியா குறிப்பி எனக்கு தான் தெரியும் கட்டணக்கு தான் தெரியும் கொண்டாட்டியோட கொண்டவனுக்கு தான் தெரியும் பரவாயில்ல நெல்லே வாழ்த்தாமா ஏன் ஆமாம்மா கட்டணவனுக்கு தான் தெரியும் தாலியோட அருமா குடிச்சிடான் தெரியும் போதும் டேருமா. ஆனா குடிக்கார புண்டரோத்தமா உன குடிக்கிறான். ஏய் பாடு அதுக்குறான் பாரு என்னத்த அத இருக்க போயிருக்கான் பாருன்றான். ஏய் போன அடி தானே தெரியுது பாரு. ஆமா பாரு போன அடி தான் தெரியுது. போன அடியா ஏன்டா கண்மேட்டி போவோம் வாயில நெல்ல வார்த்தை வரா கண்மேட்டி தானே சொன்ன போன அடி நான் கண்மேட்டி போன அடி போன அடி தெரிஞ்சுங்களா போன அடி தெரிஞ்சுங்களா தெரிஞ்ச எனக்கு ஒண்ணு தெரியல பாரு பாரு சில்லா கிடும்மா ஐயோ வாகட்டு கை கட்டி கட்ட வேண்டியதான் போல இருக்கு. ஐயோ ஐயோ மஞ்சா ஐயோ மஞ்சா ஐயோ மஞ்சா ஐயோ மஞ்சா ஐயோ மஞ்சா ஐயோ மஞ்சா அக்கா மாவை சேர்த்தா விட்டாரா மாலை கழிச்சு வந்துருக்க போட்டுரு அக்கா பாக்கேஜ் போய் இப்போ கடத்து வந்துருப்போம் 5 மணிக்கா போய் எடுத்து வரோம். காசு இல்லடா காசு இல்ல அக்கா ஓ ரேஷன் கடையில போய் கடன் சொல்லியாவது அந்த ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன் அக்கா. தேவடியாளுக்கு தேவசம் கண்மேட்டி இப்பதான் காசில அடிச்சு தரான்ல அதுல அவங்களோட கடன் சொல்றேன் காசு இல்ல விடுறோம் இன்னும் பண்ண நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தா தானே தெரியும். மாடு சீக்கிரம் சாகுது என்ன காரணம் ஏன் சின்ன பிள்ளை நிற்கிறது அதை கொண்டாந்து அரைச்சி மாடு பால் கறக்கு அது வைக்கிறாளோ நீ எது வைக்கிறியா நான் வச்சுக்கிறேன் என் இதுல இப்ப ஆம்பளை செத்து கிடக்காரு மாலை கட்டிட்டு சரி இந்த மாலை எங்க வாங்கினேன் அங்க வரவே இல்ல நெய்வேலிக்குன்னு தனியா ஒரு சுடுகாடு ஒதுக்கி இருக்காங்க அந்த சுடுகாட்டு வழியா வந்த உடனே எப்படியா இருந்தாலும் தேவைப்படுன்னு பார்த்தான் பார்த்த உடனே இப்ப நேத்து தான் போயிட்டு போனாங்க அந்த மாலையை எடுத்துட்டு வந்திருக்க மாமனுக்கு உணத்துல கிடந்த மாலையா கல்வெட்டு பையா பையா ஆம்பளை செத்தா விட்டாரு அவன் இப்படி தனி சார்ஜ் பையா மூச்சிருக்கா பாரு வாடா 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 ஏய் மூச்சு கல்வெட்டி காலி அதுக்கு திருக்காச்சு வைக்க அதான் கல்வெட்டு வாய கல்வெட்டி மூச்சு இருக்கான்னு மூக்குல பாடுறான்னா என்ன இருந்தாலும் குஞ்சு எடுத்து பாக்குறேன் என்ன எடுத்து வாயில வச்சுக்க போறேன் எடுத்து வாயில வச்சுக்க போறேன் நீ பார்த்தா என்ன சப்பராவல கல்வெட்டி மூக்குல தொட்டு பாடுறான் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து நெஞ்சில வச்சு பாக்குறதுக்கு பதிலா அவன் துணிலாம் காட்டிருக்கானா துணி அவுத்து போட்டு நெஞ்சில வைக்கலாம்னு பார்த்தா நீ அதுக்குள்ள அவசரப்பட்டேன். ஐயோ பாடுறா ஐயோ ஐயோ பாடுற பையா என்னடா ஆனா முறிக்க போறியா தூக்கி நிமித்தினா தலை தொங்குது மூச்சிருக்கா பாடுறா பாக்கல என்னடா இருமா வரா மூச்சு தானே இருக்கான்னு பாக்கண்ணா இருக்குப்பா தலை ஆடுறான் என்ன மூக்குள்ள விட்டிய மூக்குள்ள விட வேண்டியதான் அதான் ஏண்டா தாலி கட்ட பொண்டாட்டி எவ்வளவு ஒரு அழக்கூடிய பொண்டாட்டி நான் இந்த இருக்கேன் என்ன எதுல குறவா சோத்துல குறவா கடையில குறவா இட்லில குறவா சட்டில குறவா பரவசில குறவா கம்புல குறவா கேவர்ல குறவா எதுல குறவு யார பார்த்து குறவாங்கடா என்னது நானா குறவான் நீ என்ன சட்டில குறவா அடுப்புல குறவா அரிசியில குறவா இடுப்புல குறவா சாப்பாட்டுல குறவா இதுல குறவா
அப்படி நீதான் சொன்னப்பா. எல்லாத்துலயும் குறை இல்லை இங்க பாரு. டேய் குறவா நான் சொன்னேன். டேய் எல்லாத்துலயும் குறை வைக்கிறடா. குறை வைக்கலையா? டேய் எதையும் குறை இல்லாத அதையும் அவுத்துதாடா காட்டுறேன். என்னத்த அவுத்து காட்டுறேன்? என்னது? இன்னும் அவுத்து காட்டுறேன். டேய் கண்பாட்டி இப்பதான்டா சோத்துல அது இது போட்டுருக்கானே. ஆமா. அப்பெல்லாம் வேடு கட்டி வைக்கிறது. ஓ ஆமா ஆமா ஆமா. வடிச்சிட்டு கூட அப்பெல்லாம் ஏது வழி. இல்ல கிடையாது. அப்படியே வெள்ளை துணி எடுத்து வடிச்சு விட்டுல சோறு கஞ்சி தண்ணி ஃபுல்லா வடிச்சிடும். ஃபுல்லா வடிஞ்சிடும். அந்த வேடு அவுத்துட்டு காட்டுறது. அப்பெல்லாம் ஏதுமா மூடிய கரெக்ட் தான். அத சொன்னடா. ரோசா பூ சின்ன ரோசா பூ. ஆயா ஆம்புடா அந்த நீ சாப்பு. என்ன பரவாயில்ல நடுக்குதாரா எதுல நான் குறவா வச்ச வழக்கு ஆம்பளை என்கிட்ட இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு கூதில வந்து உக்காந்துருக்கேன். ஓய்ச்சில கூட வந்து உட்காந்துருக்கேன். டேய் கல்மாட்டி கோச்சிக்கிட்டு ஏன்டா குந்தி இருக்க? இந்த ஊர்ல எங்க நீ உதவாங்க வைக்க போறேன்னு நினைக்கிறேன் நானு. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. ஒருவேளை இப்படியா இருக்குமோ? எப்படி வேலைக்கு போக கூடாது கூத்தாட கூடாது உடம்பு சரியில்லைன்னு கொக்கு மருந்து வாங்கி குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டானோ? இவன் வாயில நெல்லு வாத்த சின்னாயி சேத்தா நீ நாச்சு தேவடியா விளக்க பார்க்கல சாத்தா நீ சக்கால் தரல. எப்படியா பையனு கேட்காத. ஏன் எப்படியா பையனு ஊர்ல கேக்குறாங்கன்னு யார் 2 ஏக்கர் நிலத்தை வித்து ஊர் நாட்டாமக்காரங்களை இட்டுட்டு வந்து 4 கோட்டை வாங்கி கொடுத்து இனிமேட்டு அம்மால தேவடியான்னு சொல்லாதீங்க பத்தினி சொல்லுங்க அப்படின்னு பஞ்சாயத்து வச்சு பத்தினி ஆகிட்டோம் நாங்க. காசு கொடுத்து பத்தினி சொல்ல வச்சு கண்மேட்டி அதுலயும் கீழ்ஷாயில போட்ட கண்மேட்டி பையன் காசு கொடுத்தாடா ஓத்தாளுக்கு பத்திரி வாட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். மானகட்ட கல்வி சீரா பேசுற கண்மேட்டி சீரா பேசு. ஆம்பளை ஓ அவரு அப்ப இம்மா நாள் போட்டே இருந்தாரா ஆம்பளே ஏ ஆம்லேட்டை ஏ ஆம்லேட்டை எப்பா எப்பா சாண்டா குடிச்சுல தண்ணி குடிக்க ஓடுறாடா கண்மேடி தும்ப பொருள் ஏற்றுது பொருள் ஏற்றுது. எந்த உரல் ஏறிச்சு? உரம் இல்லையா பொருள் ஏற்றுது. உரை என்ன இது என்ன குப்பை தோட்டியா? இதுக்கு எல்லாம் ஒரே இந்த ஆளுங்க சோகமா படுத்துக்காரு பக்கத்துல பாரு. ஒருவேளை நீங்க கூட்டாற சம்பளம் இந்த ஆளுங்க என்ன காரணம் தெரியல. அவரு அங்க கிடக்காரு குத்துவாளை காட்ட நெய்வாரி தொங்க மாதிரி பண்ணி நிக்கிறேன். ஏன் என்ன வச்சுக்கிறான்னா இவன் நெல்லவன் தான் பரவாயில்ல. அதான் உளுந்துட்டு பாட்டில் அறுத்துட்டு வந்தா அக்கா காரிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட்டி கொடுத்தா கண்பேடி தானே இவன். நான் கட்டைக்காரனை வச்சிருக்கானா அதனால என் ஆம்பியா கோச்சி போட்டானா. ஏய் நீ வாயோட பையன் நீ என் நடத்த சரி கண்பேட்டி நீ பார்த்துக்க காத்து வச்சு அடிக்க கொஞ்சம் சுடு காத்து வச்சு கட்டை வச்சு கொளுத்த அந்த கல்மேட்டி என்ன சொல்ற கொஞ்சம் நான் வச்சிருக்கலாம் அதனால என் ஆம்பியா கோச்சி போட்டானா. அது வச்சுக்கா அதுக்காக என்னப்பா தவறாகி போச்சா? என்ன சொல்றீங்க வச்சுக்கா தவறாகி போச்சா? அவன் சொல்றது என்ன தப்பு? எனக்கு சம்பளம் 2000 உனக்கு சம்பளம் 3000 ஒரு ராத்துக்கு 5000 கிடைக்குது. 3000 எனக்கு எத்தனை அவனுக்கு பிபி சுகர் வந்து போச்சு. அதனால அவன் புறம் உதவ மாட்டான். அதனால அப்புறம் நான் உதவுறான். நீ எடுனா எடுவோம் வைக்க நான் வைப்பான். ஓ ஒருத்தி சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. அம்மா எனக்கொன்று புரியல வந்த உடனே
நான் சும்மா செவனியாரு நான் என் வேலையை பாக்குறேன். எனக்கு என்னமா தெரியும்? ஓம்டியா மயக்கம் இருந்தாலும் நீ தான் எதுவோ பண்ணிட்டடா. ஒண்ணும் பண்ணல. நீ தான் எதுவோ பண்ணிட்ட. நான் எதுவும் தெரியலம்மா. அவரு வந்தா என் வேலையா நான் வந்தேன். திடீர்னு வந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இது எனக்கு என்ன தெரியும்? பழி போக்கு நானு. 108க்கு போன் பண்ணுங்கடா, மயக்கம் வந்துட்டுனா பிபி அதிகமா இருக்கும். அந்த வண்டி வேணாம்டா. ஆமா, என்ன இருந்தாலும் நீ பொண்டாட்டி, தாலி கட்டிய பொண்டாட்டி. பொண்டாட்டினா தாலி தான் கட்டிருப்பாங்க. நீ உன் குரலை கேட்ட உடனே தாலி கட்டி தெரியும். நானும் தாலி கட்டல, நான் சணல் கட்டிருக்கேன். சணல் கட்டிருக்கேன். சரி ஓடி நடக்குது. என் கூட வா விடுங்க இருக்கு. என் கூட ஆம்பளை செய்வாங்க. ஏ வண்டி, வா வண்டி. அடே வண்டி ஆயிடா. அடே வண்டி, வண்டி வண்டி ஐயோ வாய்மணி. ஐயோ வாய்மணி. நீ கோயில இருக்க வாய்மணி ஆம்பளால எவ்வளவு சீட்டை கட்டாரு. அவன் பொண்டாட்டி நான் செய்வான ஆள் இருக்க. எதையா சக்காத்தை பேர சொல்ல வள்ளி வள்ளி எவ்வளவு சீட்டை வள்ளி எவுத்த பார்த்தாலும் அழகா இருக்கே வள்ளி வள்ளி. பொண்டாட்டி செய்வான லாபத்துக்கா வள்ளியா. இவன் தான் காட்டினா போட்டாவை கொண்டாந்து, போட்டாப்பா கொண்டாந்து காட்டினவன் இவன் தான். இவன் தான் பேர் காட்டாரு. இவன் தான் இவன் தான் இவன் தான் போட்டாவை. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல வேலை பாக்குறான். ஓம்டியான கலைக்கா இருமா, நான் உன் கூட தானே இருக்கான். ஆமா, உன் வீட்டுக்கார தேடிட்டு உன் கூட தானே வந்தான். உன் வீட்டுக்காரன் சொல்லி கொடுத்தான் யாரு, அவனை கூப்பிட்டு அவனை அடி. ஏய் ஏமா தெரியவானா? நீ தான் பக்கத்துல இருந்த. ஐயோ என் ஆம்பளையான மனசை கெடுத்து நீ தான் என்ன பண்ண? என்ன பண்ண? வழியா போற புள்ள எனக்கு உதவாதுமா. ஏன் ஓம் புள்ள உள்ள கண்ணில வழியா போற புள்ள யாரை சொல்ற? போட்டா ஏமா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ஏய் என்ன அந்த ஆளு மார்றான்? பின்னாடி ஏய் ஆம்பளை என்னது கைய காட்டு. என்ன கைய காட்டு? ஓ அந்த கைய காட்டு. இப்ப ரெண்டு கை காட்டா இதுக்கிட்ட. ரெண்டு கை காட்டு. என்ன ஒரு இருமாப்பு இருந்தா பாருங்கம்மா. டேய் என்ன யாரு போட்டா இது? என்ன போட்டா இது? அடியே பொண்ணே தெய்வானே அடி ஞான மூதே தேவியானே வந்த காலத்திலே ஒருவருக்கு கிட்டாத ஞானக்கரை ஒன்று கொண்டு வந்தோம் என்று அந்த ஓவியத்தை கொண்டு வந்து கொடுத்தார். பெருமை பொருந்திய அந்த பெண்ணுடைய ஓவியத்தை கண்டு இந்த பெண்ணால் இருக்கின்றாலே பூலோகத்திலே வாழும்படியான வேண்டுவ குலத்திலே தோற்றமான நம்பிவேல் மகாராஜனுடைய மகள் என்று சொல்ல அந்த ஓவியத்தை பார்த்த பிறகு அழகு பொருந்திய ஒரு பெண்ணால் தெய்வ உலகத்திலே நீ இருப்பாயா, ஆனால் ஒன்னிலும் மேலான அழகு படைத்த பெண் பூலோகத்தில் இருக்கிறாளே, அவளை ஒரு தரம் பார்த்துட்டு வரணுங்கிற எண்ணம் என் மனசு. யாரு கொண்டாந்து வாங்கிட்ட போட்டோ காட்டுறது? நாரதன். என்னம்மா உன் அளவு பெரிய அளவா இருக்கு. ஏன் எழுதாண்டா பெரிய அளவு? நீங்க ஆம்பளை போட்டாட்டி உங்களுக்குள்ள ஏதோ பேசிருப்பீங்க. ஆம்பளை ஓ யாரு வாங்கிட்ட என்ன காட்டுறது? நாரதன் கொடுத்த போட்டா. என்ன சொல்றாங்க கேட்டியா? நீ அட்டிக்கிற அட்டி இவன் திரும்பி பார்க்காத காப்பவனம் போகணுமா? ஏண்டா
ஆமா என் ஆம்பளை சுத்த தங்கம் சொல்லு தாலிகட்ட பொண்டாட்ட இது வரைக்கும் மறுபாடு பார்த்தது இல்ல சும்மா கட்ட ஊதி கட்ட ஆண்டின்னு மாதிரி அந்த ஆளுகிட்ட போட்டோவுக்கு நார்தான் இருக்கிறான். ஏய் நான் அதெல்லாம் நான் ஏய், பார்த்தேன் வாடா. இப்ப என்ன பண்ணிட்டு போற? கடலை மூச்சு போறான். படலா என்னடா இந்த இது இந்த முழுகல் படலா இது படலாம் படலா கட்டிட்டு போற ஏமா ஆ? சட்டையில பாக்கிட்டே வச்சு புடவைல கண்ணுல என்ன விடலாம் ஏன்டா அங்க பாரு பாக்கிட்டு என்ன இருக்கு பாரு பின்னாடி உண்டியா இருக்கு எங்கன்னு தெரியல. அந்த நாரதனோட வேலை தான் நினைக்கிறான். எந்த கன்வெர்ட்டா இதை வாரி வச்சுவான் ஐயோ போடு வீட்டாண்டி அவனை கல்யாணி பிடிச்சாலும் போ எவன் வச்சாலும் அவன் வீட்டுல மாடு புட்டாண்டா சாவுன்னு சொல்லுவான் ஏமா இது மாதிரி சொல்றா? என்ன செய்ய மாடு புட்டால சாவுன்னு அது இது சாகக்கூடாது ஏய் யாரு மனசை கட்டுவோம் நீ தாண்டா நீ தாண்டா கட்டுருக்க ஏ போடா போடா குட்டு நீ கட்டுவோம் நீ தானே நடப்பது நடந்து போச்சு. அவரை ஒண்ணும் கோபிக்காத. நான் போய் அப்படியே வள்ளிய பார்த்துட்டு கண்ணால உடனே திரும்பி வந்துடுறேன். கட்டணா பொண்டாட்டி நான் இங்க உயிரோடுறதுக்குள்ள அடுத்த பாங்க ஏகனே சொல்லி எத்தனை சொன்னாலும் வள்ளி பாத்துட்டு வந்துருன்னு சொல்றாரு. நீ என்ன செய்யணும்? நான் கிட்டேற போய் பாத்துட்டு வந்து நீ சொல்லிட்டு வா. நெஞ்சாகுற குடும்பத்தை என்னமா விநாயகராம் பாரு. அடியே தெய்வானே, நீ எத்தனை யுகாந்தரா சொன்னாலும் கட்ட பொண்டாட்டி நாயக இருக்க அடுத்த பகவான் சொல்ல வேலை அப்ப ஏதாவது அடிச்சு அடி கட்டு வருகு ரெண்டானே. நீ கவனி கொள்ளாத கேளே. அடி கட்டு வருகு ரெண்டானே. இப்பவே நான் செத்துருவேன். அப்படியே செத்துட்டா இன்னும் குறை கூத்து ஆடுறா. ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கியாந்து ஒரு கிலோ சர்க்கரையை வாங்கி அதுல தொட்டு தொட்டு தின்னுட்டு அப்படியே செத்துருவேன். யாருக்கு தெரியல. நீங்க சாப்பிடணும்னா கொக்கு மருந்து டமக்கர மருந்து எலிபேஸ்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு சீப்பு வாழைப்பழம் ஒரு கிலோ சர்க்கரை தொட்டு குழப்பிடாதீங்க. சாக மாட்டீங்க. தொட்டு தொட்டு தீங்க மாமா. ஐயோ ஆம்பளை என்னடி அம்மா சாவ போறதுடி அம்மா பார்த்துட்டு உடனே வருவேன். உடனே பார்த்துட்டு வந்துடுறத பத்தி தவறு கிடையாது. 2 ராத்திரி கூத்தாடு இருக்கும் பாரு. அந்த 2 ராத்திரி சேர்த்து 4000 பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் சாவு. ஏடி சரி இந்த ஆளு செத்தாலும் நம்ம இல்லை வாழ்க்கை விடாயிடும். சரி பார்த்துட்டு ஒரே வேற ஒண்ணு இல்ல. அப்படியே வள்ளியில முகத்தை பார்த்துட்டு அப்படியே பின்னாலேயே திரும்பி வந்து ஓட்டுல எச்சு மூஞ்சி வைப்பேன். உடனே வந்துடுறேன். யார் காய் எச்சு மூஞ்சினாரு மூஞ்சிர உன் மூஞ்சிர இல்லைன்னா மூத்திரம் சீக்கிரம் வந்து சரி போய் போடியா ஓடுவோம். வருகிறேன். நாரத எழுத்த பிரகாரம் இந்த வடிவத்தோடு சென்றால் வள்ளியை காண முடியாது. ஆகையினாலே வேட்டுமை குலத்திலே தோற்றமான ஒரு வேடநாகத்தாரை வடிவத்தை தாங்கி இதோ சிற்றூர் பட்டணம் சென்று கொண்டே இருப்போம். ஒருவனால் பட்டவர் வேடுவனாக மாறி சென்று கொண்டு இருக்க இக்கதை எப்படி இருக்க வேடுவன் வருவது விதம் காண்க.